நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் பிலிப்பியர் 4:7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளும். ஆமென். தெய்வ சமாதானம் என்பது அறிவு சம்பந்தப்பட்டது. அதாவது புத்தி, அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங் என்பது மனிதனின் கல்வி அறிவு ஞானத்தின்படி சிலருக்கு சமாதானம் தருகிறது. அதே அறிவு ஞானம் நமது ஆலோசனை எதிர்ப்பாளரின் சமாதானத்தையும் கெடுத்து விடுகிறது. ஒரு வியாபாரியிடம் உள்ள பொருட்கள் திடீரென்று விலை குறைந்து விட்டால் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று தனது சுய அறிவின்படி கலங்கி தவிக்கிறார். இன்றுள்ள நிலவரப்படி சிலருக்கு இருமல் வந்துவிட்டாலே போதும், அது ஒருவேளை சுயரோகமாக இருக்குமோ, திடீர் மூச்சு திணறல் வருதே என்ற அறிவின்படி சிந்தித்து தற்போதுள்ள கரோனாவாக கூட இருக்குமோ என்றும் சமாதானம் இழந்து தவிக்கிறார்கள். சிலருக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள் வரும்போது அவர்களுடைய அறிவும் சேர்ந்து கிரியை செய்வதால் கலக்கம் ஏற்பட்டு சோர்ந்து சமாதானம் இழக்கிறார்கள். நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:25 முதல் 29 இஸ்ரேலின் ராஜா பஞ்சத்தின் உச்ச கொடுமை கண்டு தன் சுய அறிவினால் கலங்கி தவிக்கிறார். அந்த சமயத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ராஜாவை திடப்படுத்துகிறார். ஒரே நாளில் ஜனங்கள் பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள். அதே போல் எசேக்கியா ராஜா அசீரியா ராஜாவின் வல்லமை படைகளையும் கண்டு தனது சொந்த அறிவின்படி கலங்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரின் வார்த்தையை பெற்று எசேக்கியா ராஜாவை திடப்படுத்தினதாக 2 ராஜாக்கள் 19 முதல் 7 நாம் அறியலாம். இங்கே மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் ஒரே இரவில் ஒரு தூதனை கொண்டு 1,85,000 பேர் போர் வீரர்களையும் சங்கரித்து விட்டார் என்று 2 ராஜாக்கள் 19:35 நாம் வாசித்தரலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்று உம்முடைய சரீரம், உம்முடைய உத்தியோகம், உங்களுடைய குடும்பம் போன்ற நிலவரம் குறித்து கலங்கி உங்களுடைய அறிவு ஞானத்தின்படி கலங்கி சமாதானம் இழந்தும் காணப்படலாம். ஆனால் இங்கு வசனம் என்ன சொல்கிறது? தேவன் தரும் சமாதானமே எல்லா புத்திக்கும் மேலானது என்று அநேக உதாரணங்களை நமக்கு பரிசுத்த வேதத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறது. ஆமேன். God bless you.